ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பற்றி பார்க்குறோம். அதை பற்றி ஒரு சம்மரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் என்னென்ன வந்து டெட்டானஸ், நிமோனியா, டியூபர்குலோசிஸ், ஆக்னோமைகோசிஸ், பிளேக், ப்ருசலோசிஸ், ரிக்கெட்ஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்க்ரப், டைஃபஸ், லைம் டிசீஸ் இதெல்லாம் வருது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் மீசல்ஸ், ருபெல்லா, மம்ப்ஸ், சிக்கன் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ் பிலாம் வருது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் கேண்டிடயாசிஸ், டீனியா, ரிங்கோம், ஆஸ்பெர்கிலோசிஸ், கிரிப்டோகாக்கோசிஸ்லாம் வருது. parasitic இன்ஃபெக்ஷன்ஸில் மலேரியா, மீபியாசிஸ், கியார்டியாசிஸ், அஸ்கேரியாசிஸ், டீனியாசிஸ்லாம் வருது. டெட்டானஸ்னா என்ன? an acute potentially fatal neurological disease causing muscle stiffness and spasms caused by Clostridium tetani. Pneumonia acute inflammation of lung parenchyma and alveoli. லங்கோட ஒரு இன்ஃப்ளமேஷன் லங் parenchyma and alveoliயும் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் பண்ணுது. டியூபர்குலோசிஸ்னால் ஒரு க்ரானிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ப்ரைமர்லி அஃபெக்டிங் லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. காஸ் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஆக்னோமைகோசிஸ்னால் chronic slowly progressive granulomatous infection with abscess formation. ஆக்னோமைகோசிஸில் abscess ஃபார்மேஷன்லாம் இருக்கும், க்ரானிக்காக இருக்கும், ஸ்லோவாக தான் ப்ராக்ரஸ் ஆகும், திடீர்னு வராது. கிரானுலோமேட்டஸ் abscess ஃபார்மேஷன்லாம் அங்கே இருக்கும். சைனஸ் ட்ராக்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆக்னோமைகோசிஸ் இஸ்ரேலின் ஆக்னோமைசிஸ் இஸ்ரேலி அப்படிங்கிறது இது வந்து ஸ்லோ ரியாக்டிங் லைக் இஸ்ரேலியாக இருக்கனால ஆக்னோமைசிஸ் இஸ்ரேலின்னு பேர் வச்சுருக்காங்க. க்ரானிக்காக ஸ்லோ ப்ராக்ரஸிவாக இருக்குது. பிளேக் அக்யூட் ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன் காசிங் சிவியர் சிஸ்டமிக் இல்னஸ் வித் பியூபானிக் ஸ்வெல்லிங். பிளேக்னா என்ன? இது வந்து ஒரு ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன், அனிமல்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. காசிங் சிவியர் சிஸ்டமிக் இல்னஸ், சிஸ்டம்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் வித் பியூபானிக் ஸ்வெல்லிங். பிளேக்கில் வந்து பியூபானிக் ஸ்வெல்லிங்லாம் இருக்கும். பிளேக் இஸ் காஸ்ட் பை அர்சீனியா பெஸ்டிஸ். ப்ருசலோசிஸ் காஸ்ட் பை ப்ருசல்லா ஸ்பீஷீஸ்னால தான் காஸ் ஆகுது. சிஸ்டமிக் இதுவும் ஒரு ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன் தான், லைக் அஃபெக்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் காசிங் ப்ரொலாங் ஃபீவர் அண்ட் ஆர்கன்மெண்ட்டில் ரொம்ப நாளாக ஃபீவர் இருக்கும் ப்ருசலோசிஸில் அண்ட் ஆர்கன்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகி அஃபெக்ட் ஆகிருக்கு. ரிக்கெட்ஷியல் இன்ஃபெக்ஷன், ஸ்க்ரப், டைஃபஸ், லைம் டிசீஸ். ரிக்கெட்ஷியல் இன்ஃபெக்ஷன், ஸ்க்ரப், டைஃபஸ்னால் என்னது? அக்யூட் ஃபிப்ரைல் இல்னஸ், அதாவது அக்யூட்டாக ஃபிப்ரைலாக பிரேக் பண்ணக்கூடிய இல்னஸ் காஸ் பை ரிக்கெட்ஷியா டிரான்ஸ்மிட்டட் பை சிகர் மைட். ஃபிப்ரைல் இல்னஸ் பிரேக் பண்ணக்கூடிய இல்னஸ், இது வந்து ரிக்கெட்ஷியாவால் காஸ் ஆகுது. ரிக்கெட்ஷியாங்கிற ஒரு ஆர்கனிசமால் காஸ் ஆகுது. டிரான்ஸ்மிட்டட் பை சிகர் மைட். எதனால் டிரான்ஸ்மிட் ஆகுது? சிகர் மைட்டுன்னு சொல்லக்கூடியதுனால டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒரு மைட்னால தான் ரிக்கெட்ஷியா பரவுது. மைட்னால ஞாபகம் வச்சுக்கோ. ஓரியன்டியா சுச்சுகமுச்சிங்கிறனால ப்ருசல்லா ஸ்பீஷீஸ்லேருந்து அஃபெக்ட் ஆகுது. லைம் டிசீஸ்னா மல்டி சிஸ்டம் இன்ஃபெக்ஷன் காஸ் பை புரீலியா டிரான்ஸ்மிட்டட் பை டிக் பைட்டுங்கிறனால புரீலியா, டிக்ஸ் கடிக்கிறதுனால புரீலியாங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பை புரீலியா டிரான்ஸ்மிட்டட் சிஸ்டம் இன்ஃபெக்ஷன் காஸ் பை புரீலியா டிரான்ஸ்மிட் ஆகிறனால இது முக்கியமாக டிக் பைட்னால இந்த புரீலியா இன்ஃபெக்ஷனால் மல்டி சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகி பாதிக்கப்படுது. புரீலியா புர்க்டார்ஃபரின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு இது காஸ் பண்ணுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம்? ஃபஸ்ட்டு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி வந்து ஒரு கண்டாமினேட்டட் ஊன்ஸ், ஆயில், டஸ்ட், பீசஸ், அனிமல் பைட்ஸ் அண்ட் ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து பரவுது. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா இன்ஹலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் ஆர் ஆஸ்பிரேஷன்லேருந்தோ, ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் இன்ஹேல் பண்ணுறாங்க, ஆஸ்பிரேஷன்லேருந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஏர்பன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் காஃப் ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ். airborne droplets from cough of infected patients. droplets ஒரு infected patients இருமனால வருது. inhalation of respiratory droplets or aspirationாலும் pneumonia வரும். airborne droplets from cough of infected patients வந்து contaminated wounds, oil, dust, feces, animal bites and sterile instrumentsனாலையும் வருது. actinomyces Israeli, endogenous from oral
ஆக்னோமைசிஸ் இஸ் டெய்லி எண்டோஜினஸாக இருக்குது. ஓரல் கேவிட்டி வந்து ஜிஐ ட்ராக்னா ஃபீமேல் ஜென்டல் ட்ராக்னாலே எண்டோஜினஸாக வரக்கூடியது. உள்ளே வரனா ஓரல் கேவிட்டினாலேயோ ஜிஐ ட்ராக்ட் ஃபீமேல் ஜென்டல் ட்ராக்ட்லேருந்து பரவக்கூடிய அர்சினியா பெஸ்டைஸ் ராட் ஃப்ளீ பைட் ராட் ஃப்ளீலேருந்து பைட் பண்ணாலோ ஹேண்ட்லிங் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் ட்ராப்லெட்ஸ் நிமோனிக் ஃபார்மில் இருந்தால் நமக்கு வந்து ப்ளேக் வருது. அன்பேஸ்டரைஸ்ட் ப்ருசலோசிஸ் வந்து அன்பேஸ்டரைஸ்ட் மில்க் ஆப்வியஸ்லி அர்சினியா பெஸ்டைஸ் அர்சினியாங்கிற ப்ளேக் வந்து நமக்கு ராட் மூலமாக வருது. ப்ருசலோசிஸ்ங்கிறது நமக்கு கவ் மூலமாக வருது. அன்பேஸ்டரைஸ்ட் மில்க் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் அதுக்குள்ள கான்டாக்ட் இருக்கேன். பைட் ஆஃப் சிகர் லார்வேன்னு சொல்லக்கூடிய ரிக்கெட்சியாங்கிறது வந்து சிகர் லார்வேன் பைட் பண்ணுறதுனால வந்து ஆப்வியஸ்லி லைம் டிசீஸ் வந்து டிக் பைட் எக்ஸோடஸ் டிக்னால வருது. ட்ரிஸ்மஸ் லாக்ஜா ப்ளேகோட இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரிஸ்மஸ் லாக்ஜா இருக்கும். ரிசஸ் ஆட்டோனிக்கா சோஃபிஸ்தான் டோனஸ் bent body painful spasms இருக்கும். triggered by minimal stimuli painful spasm இருக்கும். ஒரு சின்ன ஸ்டிமுலை இருந்தால் கூட அது ட்ரிகர் ஆகிடும். ஆட்டோனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆட்டோனமஸ் நர்வ்ஸ்லாம் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நிமோனியாவில் ஃபீவர் சில்ஸ் ப்ரொடக்டிவ் காஃப் ப்ளூரிட்டிக் செஸ்ட் பெயின் டிஸ்மியா கிரிப்டேஷன்ஸ் ரஸ்டி ஸ்பியூட்டம் இதெல்லாம் பார்க்க முடியும். டியூபர் கிளாஸஸில் க்ரானிக் ஆஃப் இருமிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஒரு டிபி பேஷண்ட் இருக்காங்கனால எப்படி இருப்பாங்க, க்ரானிக்காக இருமிட்டே இருப்பாங்க. 2 வாரத்துக்கு மேலே ஹீமோப்டைசஸ் இருக்கும். லோ கிரேட் ஃபீவர் இருக்கும். நைட்டில் ஸ்வெட்ஸ் இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும். ஃபேட்டிக் இருக்கும். லோ கிரேட் ஃபீவர் இருக்கும். நைட்லலாம் அப்படியே ஸ்வெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நைட் ஸ்வெட்ஸ் இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும். நைட்டு கூட ஸ்வெட் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் இருக்கும். டயர்டாக இருப்பாங்க. ஆக்னோமைசிஸ் க்ரானிக் ஸ்வெல்லிங் மல்டிபிள் சைனஸ் ட்ராக்ஸ் டிஸ்சார்ஜ் சல்ஃபர் கேன்யூல்ஸ் சர்விக்கோ ஃபேஷியல் லம்பி ஜா காமனாக இருக்கும். அர்சினியா பெஸ்டிஸ்னா என்ன ராட் ஃப்ளீ ராட் பிளைட்னால என்ன ஆகும், சடனாக ஃபீவர் வரும், சில்ஸ் வரும், பெயின்ஃபுல் பியூகோ க்ராயின் ஆக்சிலா வீக்னஸ் நிமோனிக் ஃபார்ம் காஃப் ஹீமப்டைசிஸ் இது வந்து அர்சினியா பெஸ்ட் ப்ளேக் வந்து சடனாக ஃபீவர் வரும், சில்ஸ் இருக்கும், பெயின்ஃபுல் இருக்கும், பியூபோ வந்து க்ராயின் ஆக்சிடாலையும் பார்க்க முடியும். வீக்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. நிமோனிக் ஃபார்ம் காஃப் ஹீமப்டைசிஸ் இருக்கும். புசோல ஆண்டுலன் ஃபீவர் ஸ்வெல்லிங் காஃப் கோல்டு அதெல்லாமே காமனாக இருக்கும். எழுதி வச்சுக்கலாம். ஆண்டுலன் ஃபீவர் ஸ்வெட்ஸு ஆர்த்ராலஜியா லைக் மூமெண்ட்ஸில் பெயின் இருக்கும் டியூரிங் த மூமெண்ட்ஸ். ஹெப்படோஸ்ப்ளீனோ மெகாலி ஹெப்பட்டோ லிவர் அண்ட் ஸ்ப்ளீன்லாம் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். மெடிட்டரேனியன் ஃபீவர் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரிக்கேச்சியாவில் லைம்ல என்ன பார்த்தா ஃபீவர் ஹெட்ஏக்கு எஸ்கார் பிளாக் ஸ்கேப்னு சொல்லக்கூடியது. ரேஷ் லிம்ஃபடினோபதி ஃபீவர் ஹெட்ஏக்கு எஸ்கார் பிளாக் ஸ்கேப் ஃபீவரு ஹெட்ஏக்கு தலைவலி எஸ்கார்னு சொல்லக்கூடியது. ஃபீவர் தலைவலி ஹெட்ஏக் இருக்கும். எஸ்கார் பிளாக் ஸ்கேப்னு சொல்லக்கூடியது இருக்கும். ரேஷஸ் இருக்கும். லிம்ஃபடினோபதி லிம்ஃப்லாம் வந்து வீங்கி போயிருக்கும். ஃபீவர் ஹெட்ஏக்கு எஸ்கார் பிளாக் ஸ்கேப் ரிக்கேச்சியாவில் இருக்க ரேஷ் லிம்ஃபடினோபதி. நெக்ஸ்ட் வந்து லிம்ஃபடினோமா எரித்திமா மைக்ரன்ஸ் ரேஷ் ஒரு கைண்ட் ஆஃப் ரேஷ் எரித்திமா மைக்ரன்ஸ். ஸ்கின்னில் மட்டும் ரேஷஸ் இருக்கும். ஃபீவர் இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் வித் arthritis, inflammation of the joints, arthritis, facial palsy, ஒரு வீக்காக இருக்க நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் தான் பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்? கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக டயக்னோசிஸ் பண்ணணும். அனரபிக் உண்டு கல்ச்சர் வளர்த்து பார்க்கலாம். லிக்கோசைட்டோசிஸ் பார்க்கலாம். எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே ஸ்பியூட்டம் கிராம் ஸ்டெயின் அண்ட் கல்ச்சர் சிபிசி ஆப்வியஸ்லி கல்ச்சர் தான் மோஸ்ட் ஆஃப் த பண்ணணும். இப்போ சிபிசி எடுத்து பார்க்குறோம்.
டிபியில் ஸ்பியூட்டம் ஆப்வியஸ்லி ஹெச்இ2 வச்சு அதில் ஏபி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் நியர்லாம் இருக்கா. ஜீன் எக்ஸ்பர்ட் நேட் மாண்டாக்ஸ் டெஸ்ட் செஸ்ட் எக்ஸ்ரேலாம் பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு ஆக்னோமைக்கோசிஸில் அன்அரபிக் கல்ச்சர் ஆப்வியஸ்லி இல்லாத கல்ச்சர் தான் பார்க்குறோம். சல்ஃபர் கிரானியூல்ஸ் இருக்கா பஸ்ஸில். ஹிஸ்டோபேத்தாலஜி ஸ்கின்னில் வந்து எடுத்து பார்க்குறோம் டிஷ்யூஸ்லாம். அப்புறம் வியூபோஸ் சீனியாவில் வியூபோஸ்லாம் எடுத்து லைக் ஆஸ்பிரேட் பண்ணி அதையும் கல்ச்சர் பண்ணி பார்க்குறோம். பிசிஆர் பார்க்கலாம், சீராலஜி பார்க்கலாம், பிசிஆர் சிஆர்ஜி எக்ஸ்ரே கிளினிக்கல் டயக்னோஸ் அனர்பிக் ஊண்டு கல்ச்சரு. அப்புறம் ப்ரூசலோசிஸில் பிளட் கல்ச்சர், ரோஸ் பெங்கால் டெஸ்ட் லைக் சாட், வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட் ஆப்வியஸ்லி ஃபார் அடிக்கச்சு நமக்கு வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட்டு. எலைசா வெஸ்டர்ன் பிளாட் பிசிஆர் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். பிசிஆர் எல்லாத்துக்கும் எழுதுலாம், கல்ச்சர் எல்லாத்துக்கும் எழுதுலாம். ஸ்பியூட்டம் ஒரு வாட் கைண்ட் ஆஃப் பிசிஆர் ஸ்பியூட்டம் அனரபிக் glucosidosis clinical diagnosis எக்ஸ்ரே வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட் ரோஸ் பெங்கால் சாட் வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட் ஐஜிஎம் எலைசா பிசிஆர் எலைசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட் பிசிஆர் PCR Western blot like so and so like another test. Complication respiratory failure இதில் respiratory failure நடக்கலாம். Tennis respiratory failure, aspiration pneumonia, fracture, arrhythmias காஸ் ஆகலாம். ப்ளஸ் அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் டிடி வேக்சினேஷன் போடலாம். wound debridement ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதனால் தொடர்ச்சி பண்ணணும். அப்புறம் டிடி பூஸ்டர் டிஐஜி போஸ்ட் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி பண்ணலாம். அப்புறமேட்டு ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் தரேன். டிஏஜி மெட்ரோனிடாசோல் ஆர் பெனிசிலின் ஜிசி டேட்டிவ்ஸ் டயசிபம் மசில் ரிலாக்ஸன்ஸ் பேக்லோஃபின் சப்போர்ட்டிவ் கேர் இதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். லங் ஆப்சஸ் ப்ளூரல் எஃப்யூஷன் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் செப்சிஸ் lung abscess pleural effusion respiratory failure sepsisலாம் நமக்கு நியூமோகாக்கல் வேக்சின் போடலாம். ப்ரிவென்ஷனாக இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், குட் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் பண்ணலாம். அமாக்சிசிலின், கிளாவ்லோனைட், அசித்ரோமைசின் அக்கார்டிங் டு சிவியாரிட்டி இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம தரலாம். நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் கேவிடேஷன் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நடக்கலாம். கேவிட்டி அங்கே வந்து லங்ஸ் எஃபெக்ட் ஆகி கேவிட்டி ஃபார்ம் ஆக ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். மிலியரி டிபின்னு சொல்லக்கூடிய ஹீமோடைசிஸ் இதெல்லாம் வரும். பிசிஜி வேக்சின் கொடுக்கலாம் வராமல் இருக்கிறது. டியூபர் கவர் மவுத் வைல் காஃபிங் இருக்கும்போது கவர் முடிக்கலாம், வாய் முடிக்கலாம். நல்ல வென்டிலேஷன். ஹெச்ஆர் இசிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரெஜிமென் ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின், பைராசினமைட்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ், இத்தாம்பிட்டால், பைராசினமைட், ஐசோனியாசின், ரிஃபாம்பிசின், ஐசோனியாசைட், ரிஃபாம்பிட்டன், pyrazinamide, ethambutol, rifampicin, ethambutol, pyrazinamide, isoniazid சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெடிசன் வந்து டியூபர்குலோசிஸ்க்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா actinomycosis இஸ்ரேலுக்கு டிஷ்யூ ஃபைப்ரோசிஸ் டிஷ்யூஸில் அஃபெக்ட் ஆகும். போன் இன்வால்மெண்ட், குட் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி ஏசெப்டிக் டெக்னிக்ஸ் இன் டென்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் வாயில் அஃபெக்ட் ஆகும் பார்க்கணும். பெனிசிலின் ஜி போடலாம். அப்புறம் லாங் டாக்ஸிசிலின் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னது பார்க்குறோம், ப்ளேகுக்கு பியூபோ ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். காம்ப்ளிகேஷன் என்ன வரும் ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது, செப்டிசீமியா, இன்ஃபெக்ஷன்ஸ் எதோ வராமல் டிஸ்மினேட்டட் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். நிமோனிக் பிளேக் வராமல் பேட்டெல்லாம் ரோடன் கண்ட்ரோல் பண்ணலாம். வெக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராப்பர் சானிடேஷன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரெப்டோமைசின் ஆர் ஜென்டாமிசின், டாக்ஸிசைக்ளின் இதெல்லாம் வந்து தந்து பார்க்கலாம். எண்டோகார்டைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், எபிடைமோ பிளேக் இதுக்கு ப்ரூசலோசிஸ்க்கு எண்டோகார்டைட்டிஸ் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போன் அஃபெக்ட் ஆகலாம். எபிடைமோ ஆர்கைட்டிஸ் வரலாம். பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க், ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் அனிமல் ஹேண்ட்லர்ஸ்க்கு பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க்கும் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். அனிமல் ஹேண்டில் பண்ணவங்க டாக்ஸிசைக்ளின், ரிஃபாம்பிசின் 6 weeks. வீல் ஃபெலிக்ஸ், லைம்ஸ் டிசீஸும் ரிக்கெட்சியாக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மென்ஜென்செஃபலைட்டிஸ், ரிக்கெட்சியாக்கு ஏஆர்டிஎஸ், ரீனல் ஃபெயிலியர் நடக்கலாம். அவாய்ட் ஸ்க்ரப் ஏரியாஸ், வேர் ப்ரொடெக்டிவ் க்ளோதிங், டாக்ஸிசைக்ளின் பண்ணலாம். லைம் டிசீஸில் ஆர்த்ரைட்டிஸ், கார்டைட்டிஸ், நியூரோலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், ஆர்த்ரைட்டிஸ், நியூரோலஜிக்கல் ஆர்த்ரைட்டிஸ்,
arthritis, carditis, neurological manifestations, Lyme disease, tick வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம், ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடெக்டிவ் க்ளோதிங் போட்டுக்கணும், டாக்டர் சைக்கிளின் ஏர்லி டிசீஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான பார்த்தோம். நெக்ஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் என்னென்ன இருக்குது? மீசல்ஸ், ருபெல்லா, மம்ப்ஸ், சிக்கன் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கீழே வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கீழே கேண்டிடியாசிஸ், டீனியா, ஆஸ்பெரிகுலோசிஸ், கிரிப்டோகாக்கஸ், கேட், இதெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். கேண்டிடியாசிஸ், கிரிப்டோகாக்கஸ், டீனியா, ஆஸ்பெரிகுலோசிஸ், கிரிப்டோகாக்கஸ், கேண்டிடியாசிஸ், கிரிப்டோகாக்கஸ், ஆஸ்பெரிகுலோசிஸ், டீனியா, இதெல்லாம் தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன் மீசல்ஸ், மம்ப், ரூபெல்லா, மீசல்ஸ், மம்ப், ரூபெல்லா, சிக்கன் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இதெல்லாம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கீழே வரும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.